இங்கே நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் இல்லாமல் நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மளுக்கு கடன் முடிஞ்சு போச்சு. பையன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டில் நீங்கள் என்ட்ரன்ஸ் வந்தீங்க இல்லைங்களா, அந்த கண்ணாடி உடச்சிட்டான். ஒரே ஒரு கண்ணாடி மாற்றத்துக்கு எவ்வளோ தெரியுங்களா ஆச்சு? நம்ம ஊர் காசுக்கு வந்து 62,000 ஆச்சு. ஒரே ஒரு பீஸ் ஆஃப் கிளாஸ் 62,000 நான் பே பண்ணேன். ஸோ இது வந்து தத்தாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 3 தத்தாமி இருக்கு இல்லைங்களா, 1 2 3. இந்த ஏரியான்றதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தத்தாமி மேட்டை வச்சு தான் டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் போய் ஏசி வாங்க போறீங்க அப்படின்னா எத்தனை தத்தாமி அப்படின்னு கேட்பாங்க. இப்படி தான் கணக்கு பண்ணுவாங்க. நீங்க இங்க டெலிவரி பாய் வந்தா கூட அவரு வந்து கதவு அவரே திறப்பாரு, அவரே மூடுவாரு. அவங்களே நம்ம பர்மிஷன் எல்லாம் கதவு திறக்கிறாங்களே, இது இங்க கல்ச்சர். ஸோ அது வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கோத்தே அப்படின்னு வாங்க ஃபிக்ஸ்டு. இங்கே ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு தண்ணி கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ என்னன்னா இந்த டேங்க்ல வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் 100-150 லிட்டர்ஸ் நம்மளுக்கு தண்ணி இங்கே ஸ்டோர் ஆயிருக்கு. இதை ஓவர்ஃப்ளோ ஆகிறது வந்து இந்த பக்கெட்ல வந்து ஊற்றிருக்கு. வீட்டில் இங்கே மட்டும் இல்லை, 4 இடத்துல வச்சிருக்கோம். இப்போ எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு வீட்டில் தண்ணியே இல்லை அப்படின்னா யூஸ். இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்படும் போது 5 வருஷம் லைஃப் ஸ்பேன் இருக்கிற மாதிரியான சாப்பாடுகள் இருக்கு. குடிக்கிறதுக்கான தண்ணி அதை வாங்கி வச்சிருவாங்க. ஸோ இது மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இதை மட்டும் மாற்றிப்பாங்க உங்களுக்கு வெளியில கொடுத்து. ஆமாம், இதை மட்டும் மாற்றிக்கிட்டே வருவாங்க. இது பாருங்க எப்படி நடப்பாங்க. ஸோ இது வந்து ஏதோ நர்வ் சிஸ்டத்துக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒன்றுமே இல்லை பாருங்க சப்போர்ட்டு. அப்போ என்னன்னா வி நீட் டு பொசிஷன் இந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் நம்மளுக்கு பாடியில் கொடுக்கும். இது நர்வ் சிஸ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இது பண்ணுறாங்க, அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாட் 100%. இது ஆண்கள் வந்து இந்த பெல்ட் மாதிரி போடுவாங்க, பெண்களும் இந்த இடத்துல இப்படி பெல்ட் மாதிரி போடுவாங்க. ஸோ இது வந்து அடுத்த ரூம் ஸ்லைடிங் டோர் தான் இங்க. ஆமா, எல்லாமே ஸ்லைடிங் பேப்பர் இருக்கு. ஆமாங்க, இது பேப்பர் நிறைய பேருக்கு தெரியாம அப்படி வந்து கிழிச்சது தான் இது எல்லாமா. ஸோ இது ஃபுல்லா வந்து பேப்பர் தான் இருக்கும் இங்க. இங்க நல்லா மேட் நல்லா சூப்பரா. ஆமா, இது பேர் வந்து கொத்தாட்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பேர்னா கூட நான் உங்களுக்கு பழையசு காட்டியிருப்பேன். ஸோ அதோடு வந்து ரொம்ப ஓல்டன் ஏஜ். அதுக்கப்புறமா உங்களுக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் ஆயிடுச்சு. அதனால வந்து இப்போ என்னன்னா இப்போ இதில் உட்காருங்க, நீங்கள் கூட உட்காரலாம். ஓகே, ஸோ இது கீழே நம்ம ஹீட்டரை போட்டு ஹீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணும் அப்படின்றதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்மளுக்கு இங்கே இருக்குது. எவ்வளோ சூடு வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டோம்னா இங்கே வந்து கீழே உட்காந்து சாப்பிட்றவங்க தான் ஜாஸ்தி, இப்படி உட்காந்து சாப்பிட்றவங்க தான் அதிகம். உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்படும் போது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இதுவாயிருக்கு இல்லைங்களா, ஒருவேளை இது கீழே விழுந்துட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் நல்லாவே. ஸோ கரெக்டாக இதெல்லாம் ரொம்ப பழைய வீடுன்றதுனால அந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணியிருக்காங்க இதை. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம ட்ராப் ஆகிட்டோம், நம்மளால் எங்கேயும் போக முடியல அப்படின்னா இது கீழே இருந்தே நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் வைக்கும்போது உங்களுக்கு ஏரோட சர்க்குலேஷன்ன்றது வேணும். முக்கியமாக ஏரோட சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஸோ இங்கே வெண்ட் இருக்குது. இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேட் ஆகும். அந்த சர்க்குலேட் ஆகிற ஏர் வந்து இந்த வெண்ட் மூலமா வெளியில் வந்து இங்கே வச்சிருக்கிற பொருட்களில் அப்படியே உங்களுக்கு அந்த லைவ்லியாக வச்சுருக்கோம். ஸ்பேஸ் இருக்குது. ஆமாம், இதுவுமே இன்னொரு இதுதான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக என்ன வச்சுருப்போம்னா உங்களுக்கு இந்த தண்ணி குடிக்கிறதுக்கான தண்ணி இங்கே வந்து சாப்பாடே வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 5 வருஷம் லைஃப் ஸ்பேன் இருக்கிற மாதிரியான சாப்பாடுகள் இருக்குது. அதை வாங்கி வச்சுருவாங்க. ஸோ ஒரு 5 வருஷம் ஆகுது அப்படின்னா கரெக்டாக அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புதுசாக தண்ணியும் இதுவும் வந்து வச்சுருவாங்க.